பட்டு சட்டு போட்டால் பயங்கரம் இருந்தார், தகன்னு இருந்தார். ஐயோ சொல்லாமல் வந்து ஐயான்னு போய் காலில் விழுந்தேன். அப்புறம் தலைவரை பார்த்து அப்படி வந்து அவர் கீழே இறங்கி என்ன பேர்றான்னு கேட்டார். சுப்ராஜ் நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார். போயிட்டு வாங்க, கையில் காசு வாங்கிட்டு என் பேரை சொல்லிட்டாரு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எம்ஜிஆர் கொடுத்த காசு 2500 கொடுத்தேன். ஒரு 6 மாதத்துக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டேன், சாப்பாடு டோக்கனு. 82லேருந்து 97 வரையும் சாப்பிட்டு வளர்ந்தேன் நான். யார்? விஜயகாந்த். அப்போ எம்ஜிஆர் சார், இப்போ கருப்பு எம்ஜிஆர். ஆமாம், கருப்பு எம்ஜிஆர் நான் தான் வச்ச பேர். அப்புறம் விஜயகாந்த் கிட்ட இருக்கிறதுனால விஜயகாந்த் நான் நிறைய திருப்பி சொல்லுவேன், எம்ஜிஆர் கிட்ட போய் சேரணும். அவர் சேர மாட்டார். வடிவேலு தப்பாக பேசிட்டு வந்துட்டோன்னா அவனை அடிக்க போயிட்டேன். ஏய், என்னை வளர்த்து அவர், உன்னை வளர்த்து நான் ஒன்று அப்படி ஆகிட்டேன். அதனால் அதுலேருந்து வடிவேலு கூட 10 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை. இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரை மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. உங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணதில் தெரிஞ்சுக்கிட்டது கண்ணதாசன் சாரும் எம்ஜிஆர் சாரும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள் அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நான் படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 8வது தான் படித்தேன். 8வது படிக்கும்போது நான் வந்து நாடகம் போட்டேன். வாத்தியார் வந்து 8வதுலேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு 9வது போகிறவங்க. அப்போ நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்கன்னு வாத்தியார் கேட்கும்போது, அப்போ கதை வசனம் எழுதி நான் டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். எங்கள் வாத்தியாருக்கு இப்படியே சன்னாகி போச்சு. என்னடா அப்படி சொல்கிறா? சாமா, நான் போய் சினிமா தான் போகிறேன், கதை திரைக்கதை வசனம் டைரக்ட் பண்ண போகிறேன் சார்னு சொல்லுவார். அப்படின்னா என்னடா நீ கதையாக வச்சுருக்குன்னு கேட்டார். நிறைய கதை இருக்குன்னு சொன்னேன். சொன்ன உடனே, நீ இன்னமே வந்து சினிமாவுக்கு போகலாம், இங்கே நாடகம் போடு அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டோம். வெல்கம் நாடகம் பெரிய இட்டு. அந்த புதுக்கோட்டை மாவட்டம் எல்லா ஸ்கூல்லையும் நான் போட்டிருக்கேன். எங்கள் அப்பா கிட்ட வந்து எங்கள் வாத்தியார் சொல்கிறார். எங்கள் அப்பா ஒரு நாள் கூட்டிக்கிட்டு காரைக்குடி போகிறார். எங்கேப்பா போகிறோம்னு, வாடா போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். பஸ் ஏறி போகிறோம். அப்பா போகிற காரைக்குடியில் இறங்கி ஒரு வீட்டுக்கு பெரிய செட்டியார் வீடு. அப்பா அங்கே போய் இதுணும், நான் யார் வீட்டுக்கு போகிறேன் இருடா சொல்கிறேன்னு, யார் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்போ எனக்கு வந்து கரெக்டாக 15 வயசு. 15 வயசு? ஆமாம், 14 வயசு. யார் வீட்டுக்கு போகிறேன் நம்ம அப்போ நான் ஆப் டவுசர் போட்டுக்கிட்டு போகிறேன். யார் வீட்டுக்கு இருடான். அங்கே உள்ள இல்டியானோம்னா ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டு போட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. யார்? கண்ணதாசன் ஐயா. அவர் வந்து இப்படி பார்த்தோம், இல்லை மாணிக்கா நல்லா இருக்கியா, விந்தான பையன் சொன்னார். நான் இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்தது, எல்லாம் முன்ன பின்ன பார்த்தது இல்லைல்ல, படத்தில் பாடும்போது பார்த்துருக்கான். அது ஒரு மாதிரியான்ற இது ஒரு பட்டு சட்டு போட்டால் பயங்கரம் இருந்தார், தகன்னு இருந்தார். அப்போ யாருப்பா கேட்டேன். டேய் ஐயா, கண்ணதாசன் ஐயா இவர் தான். ஐயோ சொல்லாமல் வந்து ஐயான்னு போய் காலில் விழுந்தேன். டே இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறேன், எனக்கு கண்டா பயப்பட வரும்போது பயமாக தான் இருந்தது. ஐயா கண்ணதாசன் சொன்னால் நான் எதுக்கு பயப்படணும், சினிமாக்காரங்க சினிமா ஒன்றுக்கிட்டோம் சொல்லிட்டோம். அதுக்கு பிறகு நான் வந்து என்னடா கதை பண்ணியிருக்கிறேன், சின்ன பையனாக இருக்கானேன்னு சொல்லியிருந்தேன். கதை என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்போ சொன்னோம். கதை சொல்கிறாங்க, நிறைய கதை இருக்குது, எந்த கதை வேணும்னு நான் சொல்கிறேன் ஐயான்னு சொன்னேன். டே தைரியமாக பேசுகிறீங்க, இவ்வளோ தூரமாக இப்போ போடா இருக்கிறடா சின்ன பையனான்னு நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு 10 சீன் தான் சொன்னேன், போதும் நிறுத்திக்க, இவன் சினிமாவை தான் சேருவான், சூப்பராக இருக்கடா, வாடா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்லான்னு சொல்லிட்டு ஐயா கண்ணதாசன் ஐயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்து சினிமாவில் சேர்த்தார். அப்புறம் அதுக்கு பிறகு சேர்த்தாரு. அங்கே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அந்த இப்போ டேரக்டர் உங்களை கொண்டே சேர்த்துனா அங்கே ஐயாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. என்னை ஓரம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க, போகிற இடம்லாம் என்னை ஓரம் கட்டினாங்க. அப்புறம் தான் நானே துணிஞ்சு தனியாக இருந்து எல்லாரையும் போய் டேரக்டரை போய் பார்க்க போனேன். அப்போ நம்ம ரொம்ப பசி பட்டினியோட ஒரு 4 நாள் 3 நாள் பசியோடு இருந்துவிட்டு தூயவன் சாரை பார்த்துட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன். தேவர் ஃபிலிம்ஸில் தூயவனை பார்த்துட்டு எம்ஜிஆர் தெருவில் வரேன். அப்போ முதலமைச்சராக இருக்கார் தலைவர். அப்படியே கூட்டமாக ஒரே கூட்டம். யார வீரப்ப வந்தார், நெடுஞ்செலி வந்தார், திருநாக்கரசு வந்தார், அங்கே மூர்த்திக்கு நிறைய பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆளை நின்றுக்கிட்டு இருந்தேன்.
நின்றுட்டு போய் யார் எல்லோரும் வராங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தலைவர் வரல. ஒரு ஆள் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒருத்தர் வந்து எல்லாம் நீங்கள் அந்த ஓரமாக இருங்க, இங்கே இருங்க, அங்கே எல்லாம் வந்து வாங்க, நீங்கள் பார்க்குறவெல்லாம் இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னேன். என்னையே பார்த்துட்டார். பார்த்தோன்னே டேய் இங்கே வாடா என்னோட. நான் 3 நாள் பட்டினி, 3 நாள் பட்டினி பசியோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரோ ஒரு ஆள் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணான்னு கேட்டேன். ஒன்றே தாண்டா சொன்னார். யாரோ தெரிஞ்ச ஆள் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறேன். டேய் மாணிக்கன் மாநாடான்னு கேட்டார். ஐயோ ஆமாண்ணா சுப்ராஜ் ஆடாங்க. ஆமாண்ணா எங்கடா இருக்கேன். நான் அசண்டாட்ட வேலை செஞ்சுருக்கேண்ணா, கிடைக்கலண்ணா. நான் என்ன தெரியுதான்னு கேட்டார். அப்போ நான் எங்கேயோ பார்த்து நான் இருக்குன்னு சொன்னேன். நான் தாண்டா மாணிக்கம், எம்ஜிஆர் வீட்டில் வேலை செய்கிற அண்ணன் மாணிக்கண்ணா, எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு. ஐயோ ரொம்ப சந்தோஷம். அவர் வாடா சாப்பிட சொல்லி அங்கே எதுவும் தலைவரை அறிமுகம் பண்ணி, தலைவர் வந்து அப்போது வெளியே கிளம்புறாரு. நான் சாப்பிட்டு வெளியே உட்காந்து எல்லாரையும் அறிமுகம் பண்ணுறாரு. மாணிக்கண்ணன் என் தம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டார். அவர் கீழே இறங்கி யாருன்னு நான் தான் ஓடி போய் காலில் விழுந்து ஐயான்னு என்ன வேலை செய்யணும்னு கேட்டேன். இந்த மாதிரி அசிஸ்டன்டாரு யாரும் பாரியாச்சு சேர்க்கணுமா, அங்கே வேணுமா? இல்லை வேண்டாம் ஐயா. எதுக்குடா கேட்டார். வேண்டாம் கண்ணதாஸ் ஐயா மூலமாக வந்தேன், அங்கே அவர் மூலம் வந்தியா? நீ நல்லா பேசுகிற, ஓகேடா இவனுக்கு காசு விட்றா செலவுக்குன்னு சொன்னார். ஒரு 5000 பணத்தை வாங்கிட்டு நான் பட்டா பாடு. ஏன்னா பசி 77 பயங்கரமாக இருந்தது. அதுக்கு முறை எங்கள் அப்பா அம்மாவுக்கு எம்ஜிஆர் கொடுத்த காசு 2500 கொடுத்தேன். ஒரு 6 மாதத்துக்கு வந்து டோக்கன் வாங்கிட்டேன், சாப்பாடு டோக்கனு. 6 மாதத்துக்கு வீட்டுக்கு வாடகை கிட்டேன். 60 ரூபா தான் அப்போ வாடகை. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் முயற்சி பண்ணி நிறைய படங்கள் ஆரம்பிச்சிட்டேன். 80ல் அதில் இருந்து தலைவர் வந்து அடிக்கடி எங்கே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் போயிடுவேன் தோட்டத்துக்கு. போய் மாணிக்கண்ணனை பார்த்துட்டு போலீஸுக்காரங்களாம் என்னை விட்டுருவாங்க. சுப்ராஜ் வந்திருக்காப்புல, உங்கள் தம்பி வந்திருக்காங்கன்னா உள்ளே வருவாங்க. நான் போய் தலைவரை பார்த்துட்டு அவன் போகிற இடம்லாம் காசு கொடுத்துருவாரு. அங்கே எதுவும் காசு இல்லைன்னு சொன்னால் அங்கே கிளம்பிடுவேன். அப்போ 80ல் நான் சட்ட உருட்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் எங்கள் படம் நடக்குது அருணா ஹோட்டலில். அப்போ விஜயகாந்த் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனார். 81 வரையும் நல்லா பீக்கில் இருந்தார். 82 ஒன்றுமே இல்லாமல் போச்சு, ஒன்றுமே இல்லை. அப்புறம் 83 டேக்கப் ஆனார். சாட்சி, டவுரி கல்யாணம் இந்த படம் வந்து டேக்கப் ஆனால் அதுலேருந்து 82லேருந்து 97 வரையும் சாப்பிட்டு வளர்ந்தவன் நான். யார்? விஜயகாந்த். அப்போ எம்ஜிஆர் சார், இப்போ கருப்பு எம்ஜிஆர். ஆமாம், கருப்பு எம்ஜிஆர் நான் தான் வச்ச பேர். அதனால் வந்து மண்டபத்தில் நான் இப்போ இருந்தேன். அதுக்கு பிறகு அண்ணன் வந்து வந்த பிறகு நான் அங்கேயே வேறு 24 வருஷம் வந்து 3 வேலை அங்கே தான் சாப்பிடுவேன். எங்கேயே வேலை செஞ்சாலும் சரி, அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது நான் ஒரு 49 வருடம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். ஒரு 18 இயக்குநர்கிட்ட ஒர்க் பண்ணேன். எங்கேயுமே சாப்பிட மாட்டேன், நேராக அங்கே தான் போவேன். காலையில் அங்கே டிஃபன் சாப்பிட்டு தான் வருவேன். மத்தியானம் அங்கே போவேன். ஷூட்டிங் நேரத்தில் தான் வந்து சாப்பிட முடியாது. நைட்டு அங்கே தான் படுத்துக்கிறது. நைட்டு 1 மணிக்கு வருவார் அவர். சுப்ராஜ் மட்டும் இருக்க சொல்கிறான்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ரொம்ப என்னென்ன வேணும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ராவத்தர் விடவே மாட்டார். அதனால் எனக்கு வந்து கண்ணதாஸ் ஐயா, புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் அவங்கள வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லுவதை கேட்கும்போது பயங்கரமாக புல்லரிக்குது. ஆமாம். ஸோ வாத்தியாரை பார்த்த அந்த ஃபஸ்ட்டு தருணம் எப்படி இருந்துச்சு உள்ளுக்குள்ள உங்களுக்கு? ஏன்னா பசியில் இருந்தேன்னு சொன்னீங்க. ஆமாம், பார்க்குறீங்க பசி. நான் எம்ஜிஆர் வீட்டு சாப்பாடு வந்து மீன், கறி, கருவாடுகளும் சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டு ஒரு 3 வேளை சாப்பிடலையா, 3 வேளை இவ்வளோ சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு தலைவர் வர்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்க்கையிலே ஒருத்தர் கிடச்சிட்டாரு. அப்புறம் தலைவரை பார்த்து அப்படி வந்து அவர் கீழே இறங்கி என்ன பேர்றான்னு கேட்டார். சுப்ராஜ் நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்டார். ஐயா போயிட்டு வாங்க ஐயா, கையில் காசு வாங்கிட்டு என் பேரை சொல்லிட்டாருன்னு சொல்லி போனேன். நான் தான் தலைவர் சாகும்போது அதிகமாக அழுதுருப்பேன். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேருந்து அங்கே கொண்டுக்கிட்டு வந்து ராஜாஜி ஹாலில் வைக்கும்போது பக்கத்தில் உட்காந்து அழுது, நீங்கள் பழைய இதில் பார்த்தீங்கன்னா நானும் மாணிக்கனும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம். சின்ன பிள்ளைங்க அழுது கிடந்து கதறிட்டோம். அப்போ நான் வயசு பெரிய இழப்பு, உலகத்திலே மிகப்பெரிய இழப்பு. புரட்சி தலைவர் வந்து மிகுந்த இழப்பு. நான் வந்து வாங்கி நிறையா போகும்போது எனக்கு ஒர்க் பண்ண, எந்த படம் ஒர்க் பண்ணிருக்கேன், இந்த படம் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஐயான்னு சொல்லுவேன். சரி நம்ம கட்சியில் எப்படா இருக்குன்னு சொன்னார். கட்சியில் நல்லா இருக்கு, நம்மளே அடிக்க எவன முடியாது, நான் அப்படி தான் சொல்லுவேன் பேசுவேன். நம்மளை அடிக்க நீங்கள் போய் கையை காட்டினா முடிஞ்சு வச்சு, அப்புறம் முடிஞ்சு வச்சு அவ்வளோ. அப்புறம் விஜயகாந்த்கிட்ட இருக்கிறதுனால விஜயகாந்த் நான் நிறைய திருப்பி சொல்லுவேன். எம்ஜிஆர்கிட்ட போய் சேரேன் நான், அவர் சேர மாட்டார்.
நான் 100 முறை சொல்லுவேன், அந்த தலைவர் காசுனாது நீ சாப்பிடு, தலைவர் காசாடா அப்படின்னு சொல்லி அங்கே அவர் இல்லாத போது நான் வாங்கி கொடுப்பேன். அந்த மாதிரியெல்லாம் செய்வார். அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப உலகத்தில் எனக்கு மட்டும் இல்லை, ஒரு எப்பவும் ஒரு 40 தயாரிப்பாளர்கள், 40 உதவி இயக்குனர்கள், 40 நடிகர்கள் எல்லாம் சாப்பிட்டு வளவோம். ஒரு நாளைக்கு 200 பேர் சாப்பிடுவாங்க விஜயகாந்த் ரூமில். அவர் திருமணம் ஆகி முடிஞ்ச பிறகு தான், பிரிஞ்ச பிறகு தான் இல்லை. அந்த மாதிரி அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. எங்கள் தாய் தகப்பனோட விஜயகாந்த் தான் பெரிய விஷயம். ஆமாம், இதுவரை அங்கே இருக்கிறவெல்லாம் அடிச்சு போடுவார். யார்? விஜயகாந்த். என்னை மட்டும் இதுவரை அடித்ததே இல்லை. இப்போ என்ன சொல்கிறேன்னு இல்லை, என்ன கேட்பார், போடா முதல்ல, டேய் சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டேங்கிற. அதாவது அவர்கிட்டே சாப்பிட்டு அவர்கிட்டே இது பண்ணி அவரை கிண்டல் பண்ணுவேன். நான் நான் ஒழுங்காக நடிக்கவே தெரியல, அப்புறம் எப்படி ஓடும் படம். எப்போ பார்த்து பொம்பளை ஏறலை உனக்குன்னு சொல்லுவேன். டேய் 100 ரூபா பிளாக்கு எவன் சொன்னான்னு கேட்பேன். அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பயங்கரமாக. என்ன அவர் இன்றைக்கி வந்தாலும் சரி பார்த்தாருன்னா டேய் சுப்புராஜுன்னு சொல்லுவார். அதனால் அண்ணன் அதை வந்து அது உலகத்தில் என்னை மறக்க முடியாது. என் வாய்ஸ் உள்ள வரையும் என் பிள்ளைகள்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், எப்போச்சும் போனீங்கன்னா சுப்ராஜ் பையன் சொல்லு, அப்போ அவருக்கு வேறு யாருன்னு சொல்லுவார். சூப்பர்ண்ணா. கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற பேர் நீங்கள் வச்சதா சொன்னீங்க. நான் யாக்கத்தலிக்காரன் தான் வச்சோம். அதாவது ஒவ்வொரு மீட்டிங்கு நான் 19,000 மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அவருடைய மன்றத்தில். எல்லாத்தையும் போய் பேசும்போது இது வந்து புரட்சி தலைவர் வந்து நான் பார்த்து அவர்கிட்ட கையில் வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். இவர்கிட்ட சாப்பிட்டே வளர்ந்துருக்கேன். அப்புறம் அவர்கிட்ட வெள்ளை அமைச்சர், இவர் கரும்பு அமைச்சர். இவர் கரும்பு அமைச்சர் கொடுத்து வளரக்கூடிய ஒரே ஒப்பட்ட தலைவர் யாருன்னா விஜயகாந்த் சொல்லுவேன். அப்படி சொல்லுவேன். அந்த பசங்களுக்கு அந்த ரசிகரை ஊக்கப்படுத்தி பேசுகிறது. அப்புறம் நான் வள்ளுவர் கோட்டத்தில் 33வது ஆண்டு ஒய்எம்சியில் நடந்தது. அப்போ அவரை வச்சு பேசும்போது டேய் பயங்கர பேசுகிறடா, என்னடா நான் அப்படியா இருக்குன்னு ஏதோ எடுத்து சொல்லுவோம். நீ அடுத்த நேரத்தில் வந்தால் அடுத்து வர கொண்ட எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், இல்லாட்டி முதலமைச்சரும் ஆகலாம்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அவர் 33வது ஆண்டு விழா இருக்கும்போது. அதனால் நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கழக பேச்சாளர். ஆனால் எம்ஜிஆர் தான் விட்டு நான் போக மாட்டேன். நான் அதனால் அவர் கட்சி ஆரம்பிச்சது நான் வெளியே வந்துட்டேன். ஒரு கொள்கை ரீதி எம்ஜிஆர் தான் நமக்கு, வேறு உலகமே இல்லை. இப்போவும் வந்து அதுதான் சொல்லுவேன். வேறு என்ன போய் தலைமை எங்கேயா பேசினாலும் சரி, நான் வந்து விஜயகாந்தை பற்றி தப்பாக சொல்ல மாட்டேன். வடிவேலே தப்பாக பேசிட்டு வந்துட்டேன்னா அவனை அடிக்க போயிட்டேன். ஏய் என்னை வளர்த்தது அவர், உன்னை வளர்த்தது நான், இன்னும் அப்படி ஆகிட்டேன். அதனால் அதுலேருந்து வடிவேல் கூட 10 வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லை. ஆனால் கேப்டன் சார் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ இவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த மாறாத ஒரு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது, ஏன்னா உங்ககிட்ட கேட்குறது தான் அது கரெக்டான விஷயம். அவர் மாறவே மாட்டார். அவர் சின்ன வயசுலேயே அவர் பிறந்து ஒரு 3-5 நாள்லேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா தான் எல்லாமே, அழகு சாமி. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து முரட்டுத்தனமாக தான் இருப்பார். அவர் ரைஸ் மில்லில் மூடையெல்லாம் தூக்கி போடுவார் பயங்கரமாக. அவர் போயிருங்கன்னா அப்படி உள்ளவர். ஆனால் கஷ்டப்பட்டு நல்லா ஒரு 15 படம் 15 படம் சட்ட உருட்ட பிறகு வந்துட்டு இந்த 81க்கு பிறகு 82 ஒன்றுமே இல்லை. நாங்கள் சீட்டு விளையாடுவோம், இது ஒன்றுவோம், வேறு எதுவுமே இல்லை. அவர் வெளியே போக முடியாது. நான் 10-15 படம் நடிச்சுக்கிட்டா வெளியே போக முடியாது, உங்களால் வெளியே போக முடியாது. ஒன்றுமே கவலையே பட மாட்டார் சத்தியமாக. அதாவது நாங்கள் வந்து போனோம்னா, எப்போ கறி போட்டுக்கிறியாப்பா கேட்பேன். மீன் குழம்பு கறி ஆமாம், அவர் கறி இல்லைன்னு சாப்பிட மாட்டார். அது உனக்கிட்ட கேட்கல. ராவத்தர் நீ போட்டுக்கிறியான்னு. ஆமாம் அங்கே வச்சு கறி போடல, வெறும் வச்சு சாப்பிட்றதுன்னா ஏன்னா என்ன கறி இல்லை என்ன, டேய் அவனுக்கு கறி வாங்கி கொடுக்குறா, எல்லாம் திட்டி போடுவான். அந்த மாதிரி ஒரு அப்போ மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி ஒரு இது உலகத்தில் எல்லாருக்கும், நான் மட்டும் இல்லை, அவர் சார்ந்து அத்தனை பேரும் என் நண்பர்கள் அவ்வளோ பேரும் அவர் பூராமே எது வேணாலும் கேட்டாலும் கொடுத்துருவார். அதனால் அண்ணன் வந்து எப்போவுமே நல்லா இருக்கணும், அதான் ஆண்டவனை வேண்டிக்கிறது. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணுன்னா, நாங்கள் வந்து நிறைய பேர் இருவர் படம் பார்த்து தான் வந்து எம்ஜிஆர் அண்ட் கலைஞர் சார் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்துருக்குறோம். நீங்கள் நேர்லேயே பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க 2 பேருக்கு இருந்த அந்த நட்பு எப்படிப்பட்ட? அவங்க உலகத்தில் மிகப்பெரிய நட்பு இல்லை. நான் வந்து ஐயா கண்ணதாசன் ஐயா அவர் 3 பேரும் ஒரே உங்களுக்கு தெரியாது இன்னும்
புரட்சித் தலைவர் கலைஞர், இந்த சுப்பு ஆறுமர் இருக்க வில்லுப்பாட்டு அவர் கண்ணதாசன் ஐயா எல்லாம் ஒரே ரூம்பு. அடம்பூர் சோமநாதன் சொல்லி ஒருத்தர், அவர் ஒரே இவருக்கெல்லாம் எல்லாம் அடம்பூர் சோமநாதன் தான் மெயின். சுப்பாருமா அப்போ போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஃபுல்லாக. அவங்களுக்கு நட்பு பயங்கர. புரட்சித் தலைவர் இறந்த பிறகு முதல்ல சொல்லி கலைஞர் போய் முதல்ல அவர் மாலை போட்டு வந்த பிறகு தான் இது சொன்னது. அப்புறம் அவங்க சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். ரசிகர் அவங்களோட நட்பு பயங்கரம். அது அந்த சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டாங்கல்ல இருந்து தானே. இப்போ நான் கஷ்டப்பட்டு இது ஒன்று எங்கள் அண்ணன் விஜயகாந்துனால வந்திருக்குன்னா நான் விட்டு கொடுப்பேண்ணா. என்ன தான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் அவர் ஒரு பக்கம் வேறு கட்சியாக இருந்தாலும் நான் ஒரு கட்சியாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன்ல. நண்பு தானே மெயின். அதனால் அவங்க நட்பு பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வறுமையில் இருந்திருக்காங்க 2 பேருமே, சாப்பாடுக்கே இல்லாமல் இருந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நேரம் நாங்கள் தெரியாத நிறையா விஷயங்கள், நிறையா புல்லரிக்கிறது, நகைச்சுவைன்னு எக்கச்சக்கமாக நிறைய விஷயம் இன்னும் நிறைய பேசிக்கிட்டு இருந்தால் நிறைய இருக்குது. முதல்ல இதே சினி உலகம் பார்த்து கொண்டு இருக்க நேயர்களுக்கெல்லாம் நான் இந்த சூர்யா பேட்டி எடுத்தாப்புல அண்ணன் அசோக் அண்ணன் என்னுடைய கூப்பிட்டாரு. மிகப்பெரிய அற்புதமான எல்லாரும் எந்த நாட்டில் பார்த்தாலும் சரி, எந்த உலகத்தில் பார்த்தாலும் சரி, நீங்கள் நல்லா லைக் பண்ணுங்க. அப்போ தான் எங்களை போய் ஆளையெல்லாம் பேட்டி கேட்பாங்க. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த டிவியை பார்த்துட்டு ரசிங்க, சிரிங்க, சந்தோஷமாக. அவ்வளோதான். வாழ்க வளமுடன். ஃபோன் ரிங் அடிக்குது. ராஜ் கால் பண்ணேன். எந்த ராஜ்? மாரி சொல்ற ராஜ். அடங்கப்பா. கருணை. பசுனை. பசுனை. சார் இல்லை சார், அது ஊற்றும் போது ஆண் பாப்பான சார். நிலம் அன்புடன். சிரிப்பு.